இன்று நாம் ஒரு மாயாஜால மலையைப் பற்றி ஒரு கதை கேட்கப் போகிறோம். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த கதையிலுள்ள ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் உங்கள் வகுப்பில் பெரிய சாம்பியனாகி விடுவீர்கள். ஒரு பிரம்மாண்டமான இலக்கு. ஒரு நாட்டில் மிக உயரமான ஒரு மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் பீக் சூரிய ஒளிப்பட்டு பளபளக்கும் ஒரு பெரிய தங்கக் குவியல் இருந்தது. யார் அந்த தங்கக் குவியலை அடைகிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலம் முழுவதும் மகிழ்ச்சி, பெரிய அறிவு மற்றும் வாழ்வில் பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த தங்கக் குவியல் என்பது பள்ளியில் நாம் எடுக்கும் பெரிய மதிப்பெண் அல்லது நாம் அடைய நினைக்கும் ஒரு பெரிய இலக்கு என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நாட்டில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் இந்த தங்கக் குவியலை அடைய ஆசைப்பட்டார்கள். தங்கச் சிதறல் வழி ரகசியம். அந்த மலைக்குச் செல்லும் பாதை ஒரு சாதாரண பாதை அல்ல. அதன் பெயர் தங்கச் சிதறல் வழி. இந்த வழியில் ஆயிரக்கணக்கான சிறு சிறு தங்கத் துண்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. இவை தரையில் பட்டு மின்னுவதால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் ஆசைப்படக்கூடியதாகவும் இருக்கும். இவைதான் நம் வாழ்வில் வரும் கவனச்சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரமேஷ், இந்த ஒரு கார்ட்டூன் மட்டும் பார்த்துவிட்டு படிக்கலாம். ரமேஷ், நண்பன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், 1 நிமிடம் சாட் பண்ணிட்டு வரலாம். ரமேஷ், வீடியோ கேம்ஸ்ல இந்த ஒரு லெவல் மட்டும் முடிச்சிட்டு நாளைக்கு அதிகமா படிக்கலாம். இந்த சின்ன சின்ன தங்கத் துண்டுகளை பார்க்கும்போது எவ்வளவு ஆசையாக இருக்கிறது இல்லையா? ரமேஷ் செய்த தவறு. முதலில் ரமேஷ் பயணத்தை தொடங்கினான். மலையின் உச்சியை பார்த்தான். நான் தான் முதலாளாகப் போவேன் என்று வேகமாக நடந்தான். அப்போது ஒரு தங்கச் சிதறல் துண்டு தரையில் பளபளத்தது. அடடே, ஒரு சின்ன தங்கத் துண்டு கிடைக்குதே, இதை எடுத்து பையில போட்டுக்கலாம், பிறகு பெரிய குவியலை பார்க்கலாம் என்று நினைத்தான். அவன் அதை எடுத்தான். பிறகு கொஞ்ச தூரம் போனான். அங்கே 2 சிதறல்கள். அவற்றையும் பொறுக்க நேரம் செலவழித்தான். ரமேஷ் நடந்து கொண்டே இருந்தான். அவன் கண் எப்போதும் தரையிலேயே இருந்தது. எங்கே சிதறல் தெரிகிறது, எங்கே சிதறல் தெரிகிறது என்று பார்த்து கொண்டே போனான். நேரம் போவது அவனுக்கு தெரியவில்லை. அவன் அந்த சின்ன சின்ன தங்கத் துண்டுகளை பொறுக்கி ஒரு பெரிய மூட்டையாக கட்டி வைத்தான். நாள் முடிந்தது. ரமேஷ் கையில் ஒரு பெரிய மூட்டை நிறைய சின்ன தங்கத் துண்டுகள் இருந்தன. ஆனால் அவனால் மலையின் உச்சியை அடைய முடியவில்லை. மலை உச்சி இன்னும் மிக தூரத்தில் இருந்தது. அவன் ஒரே இடத்தில் நின்றுவிட்டான். ரமேஷ் பாடம்: சின்ன சின்ன ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பெரிய இலக்கான வெற்றியும் பெரிய மதிப்பெண்ணும் கிடைக்காது. அவன் தன்னுடைய முக்கியமான நேரத்தை வீணடித்து விட்டான். நேரம் பொன் போன்றது. பொன்னான நேரத்தை சிறுதுண்டு தங்கத்தைக் கொண்டு வீணடிக்காதீர்கள். ஓகே குட்டி நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.